மாதேவா மாதேவா மார்கழி உற்சவம் திருவெம்பாவை. மாதேவா மலரியா நான் முகனும் காணாமலையினே நாம் போலறிவோ என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படிரி கடை திரவாய் பாலூர் தேன்வாய் படிரி கடை திரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியா ஞாலமே பின்னே பிறவே அறிவறியா கோலமும் நம்மை கொண்டருளி கோதாட்டும் சீலம் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய் காணோலம் இடினும் உணராய் உணராய் காணேல குழலி பரிசேரோரும் பாவாயேல குழலி பரிசேரோரும் பாவாய் பாடல் 5. அர்த்தம். நறுமண திரவியம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊரும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே, திருமால் வராகமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்துச் சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார். ஆனால் அவரை நாம் அறிவோம் என நீ சாதாரணமாக பேசுகிறாய். நம்மால் மட்டுமல்ல, இவ்வுலகில் உள்ள மற்றவர்களாலும் அவ்வுலகில் உள்ள தேவர்களாலுமே அவரை புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவரை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம். நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய். முதலில் கதவை திற என்று தோழியை எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை பெண்கள். விளக்கம். திருமாலும் நான்முகனும் அறிய முடியாத மலை போன்று உயர்ந்து காணப்பட்ட சிவபெருமானை நாம் எளிதில் அறிந்து கொள்ளலாம் என்று இதற்கு முன்னர் வீம்பாக பேசிய பெண்ணே, பால் போன்றும் தேன் போன்றும் இனிமையாக பேசும் கன்னியே, நீ எழுந்து வந்து உனது வீட்டு வாயிலை திறப்பாயாக. உனக்கு இறைவன்பால் உண்மையில் அன்பு உள்ளதென்றால் நாங்கள் விண்ணோர்களும் மண்ணோர்களும் அறிய முடியாத அவனது உருவத்தை பாடிய போதே நீ எழுந்திருக்க வேண்டும். அவனது உருவத்தை பாடிய நாங்கள் அவன் நம்மை ஆட்கொண்டு நமது குற்றங்களை நீக்கிய பெருமானது எளிய தன்மையை பாடிய போதும் நீ எழவில்லை. அத்துடன் நிற்காமல் நாங்கள் சிவனே சிவனே என்று உறக்க கூவியதையும் உணராமல் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் நீ சிவபெருமான் பால் வைத்திருக்கும் அன்பு உண்மையானது அல்ல. பாவை நோன்பு நோர்க்கும் நாங்கள் அனைவரும் எங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் நீயோ உனது முடிக்கு நறுமணம் தரும் சாந்தினை பூசிக்கொள்கின்றாய். இதிலிருந்து உனது அன்பின் தன்மை எத்தகையது என்பதை நாங்கள் அனைவரும் கண்டுகொண்டோம் என்றனர். மாதேவா மாதேவா மார்கழி உற்சவம் திருவெம்பாவை. மாதேவா